அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்கொரியாவில் 175 பேருடன் பயணித்த விமானம் விபத்தில் சிக்கியது. அதில் தற்போது 28 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், மற்றவர்களின் நிலை என்ன? சிவரஞ்சனி, தற்போது ஜிஜு விமான நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் 737-800 விமானமானது பேங்காக்கிலிருந்து கிளம்பி தென்கொரியாவில் இருக்கக்கூடிய முவான் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது அந்த ஓடுதளத்தில் முற்றிலுமாக அதை சறுக்கி கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவரில் மோதி வெடிக்கக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது வெளியாகிருக்கிறது. அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடியும். அது தரையிறங்கும் போது அந்த லேண்டிங் கியர் என்கேஜ் ஆகாத இந்த வீடியோவில் நம்மால் பார்க்க முடியும். அதாவது இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 லேண்டிங் கியர்களுமே அது என்கேஜ் ஆகவில்லையா அல்லது இறங்கும் போது ஏதேனும் பிரச்சனையாகி அது உடைந்திருக்கிறதா என்ற தகவல் தற்போது தெரியவில்லை. ஆனால் அந்த காட்சிகளில் பார்க்கும்போது அந்த பெல்லி லேண்டிங் என்று சொல்லுவார்கள், அந்த விமானமானது அந்த பெல்லி லேண்டிங்கில் அந்த ஓடுதளத்தில் முழுமையாக அதே வேகத்தில் வரக்கூடிய அதே வேகத்தில் சறுக்கி கொண்டு போய் அந்த தடுப்பு சுவரில் மோதி வெடித்து சிதறக்கூடிய அந்த காட்சி தற்போது வெளியாக இருக்கிறது. தற்போது வரை 28 பேர், முதற்கட்டமாக 28 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த விமானத்தில் 181 பேர் பயணம் செய்திருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. இதில் அந்த விமானத்தில் இருந்த மற்றவர்களின் நிலை என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. அந்த மீட்பு பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. ஆனால் தற்போது வரை சுமார் 28 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன். வணக்கம் மக்களே. ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ் வருஷ முடிவில் இப்படியான விமான விபத்துக்கள் அடிக்கடி நடந்து கொண்டே வருகின்றன. இதை தவிர்ப்பதற்கு மக்கள் இந்த நேரங்களில் நீங்கள் விமான பயணத்தை ரத்து செய்யுங்கள். இது ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து நடந்து கொண்டு வர விஷயம்தான். ஒவ்வொரு வருஷம் பார்த்தாலும் இந்த வருஷ கடைசியில் இந்த கிறிஸ்மஸ் டைம் ஆண்டு இறுதி கட்டத்தில் இப்போ விமான விபத்துக்கள் அதிகம் நடந்து கொண்டிருக்கு. நன்றி, வணக்கம், பை பாய். எனது சேனலை பார்த்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.